இன்று 4/9/2025 திங்கட்கிழமை. வேலன் என்கிற இந்த சேவல் சிவபாதம் அடைந்து விட்டார் என்பதை மிக வருத்தத்துடன் நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பில் தெரிவித்து கொண்டு, பல காலங்கள் எங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்த வேலன் என்கிற சேவல் சாதாரண பிறப்பல்ல. இது ஒரு மகானின் அவதாரம். அதனால்தான் பஞ்சபூதங்கள் ஸ்தலத்தில் இங்கு வந்து வளர்ந்து ஏதோ ஒரு இடத்திலே மாண்டு அதை தூக்கி வீசாட்டியோ அல்லது அதை அறுத்து கறியாக குழம்பு செய்து வறுவல் செய்து சாப்பிடுவதை விட இது ஒரு புனித ஆத்மா. கடைசி நேரத்தில் நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் தாயார் நாகம்மாவிடம் வந்து சில நாள் சந்தோஷமாக இங்கு வாழ்ந்து பஞ்சஸ்தலத்தில் வளர்ந்து இது இன்று 4/9/2025 சுமார் 4 மணி அளவிலே சிவன் பாதம் அடைந்ததை ஆழ்ந்த அனுதாபத்துடன் தெரிவித்து கொண்டு, இறுதி சடங்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகின்றது என்ற வருத்தமான துக்கமான செய்தியுடன் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் வளர்க்கும் ஜீவராசிகள் இறந்துவிட்டால் அதை வீசாட்டாமையோ அல்லது கொண்டு போய் பக்கத்தில் எங்கே வீசிவிட்டு வராமல் நம்மளுடைய இடத்துக்குள்ளேயே நம்மளோட வாழ்ந்த சில நாளாவது அந்த ஜீவராசியை மரியாதையுடன் ஆழ்ந்த இரக்கங்கள் தெரிவித்து பூஜைகள் செய்து சிவபாதம் அடைந்த எந்த ஒரு பூனை, நாய், கோழி, கிளி, புறா, மீன் இப்படி எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஜீவன் என்று புனிதமான இடத்தில் அதை அடக்கம் செய்வது மிக புண்ணியம். இது என்ன கேட்டு வந்த வரமோ, ஏற்கனவே நம்மிடம் இருந்த பைரவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்ததையும் நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் வில்வ மரம் அடியில் அதை அடக்கம் செய்து அதற்கு இன்று வரையிலும் விளக்கு போட்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல 1 மாதத்துக்கு முன்பு வந்த வேலன் என்கிற இந்த சேவலை இன்று மாலை 6:50க்கு அடக்கம் செய்து அதே வில்வ மரத்தடியில் லிங்க பிரதிஷ்டம் செய்து இதுக்கும் முக்கியமான மரியாதையுடன் இதை அடக்கம் செய்கிறோம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பாக மிகவும்